டேமியன் நீ டாக் வளர்க்குறியா? ஆமா. என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஆன்யா மனசுக்குள்ள நம்மளும் ஒரு டாக் வளர்த்தா நம்ம ஈஸியா டேமியன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. வீட்டுக்கு போன உடனே டாய்லெட் கிட்ட அப்பா நான் ஒரு ஸ்டார் வாங்கினல எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும், எனக்கு நாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கிட்ட டாய்லெட்டும் நாய் இருக்கிறது நல்லதுதான், வீட்டை பாதுகாக்கிற மாதிரி காட் டாக் மாதிரி வாங்கினா அது நம்ம வீட்டையும் பாதுகாக்கும், ஆன்யாக்கும் ஒரு கம்பெனியா இருக்கும். சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். யோரோ ஒருவேளை நாய் ஆன்யா சாகுற அளவுக்கு கடிச்சிட்டா என்ன பண்றது? இதுகிட்ட ஆன்யாவோ பயந்து போய் எனக்கு குட்டி நாய் தான் வேணும். குட்டி நாயா? சரி ஓகே, குட்டி நாயா இருந்தாலும் அறிவாளியான நாயா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். யோரோ குட்டி நாயா இருந்தா பிரச்சனை இல்லை, இந்த வீக்கோட எண்ட்ல பெட் ஷாப்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் நாய்களுக்கு சாப்பாடே போடாம அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அங்க வெள்ளை கலர்ல ஒரு நாய் இருக்கு. அந்த நாயோட கண்ணுக்கு நம்ம ஆன்யாவோட ஃபேமிலி தெரியுது. இந்த நாய்க்கு எப்படி நம்ம ஆன்யாவோட ஃபேமிலி தெரிஞ்சிச்சு? இதுக்கும் ஆன்யா மாதிரி ஏதாச்சும் சூப்பர் பவர் இருக்கா அப்படின்ற எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் தட்டி விட்டுக்கோங்க. டாடா பை பை. மறக்காம இந்த டைட்டிலுக்கு மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.